தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையானே போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி போற்றி. சிவம் டிவி நேயர்களே அனைவருக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய கரணம் பவகரணம், நாமயோகம் பரிகம். இன்றைய யோகம் சித்த யோகமாக செயல்படுகின்றது. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய், புதன். இன்றைய கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம். சங்கடகர சதுர்த்தி, அதாவது பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதாம்பா, உண்மையிலே அவர் தான் ஹீரோ. எந்தெந்த ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னா, மேஷத்திற்கு அடுத்து கன்னிக்கு, புரியுதுங்களா? இவங்க கம்பல்சரியாக பிள்ளையார்பட்டி சென்று தரிசனம் பண்ணணும், புரியுதுங்க? அப்படி இல்லைன்னா தங்கள் வீதியில் இருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு இந்த கோடை வேளையில், இந்த கோடை இப்போ கொடுமையான அந்த உக்கிர வெயில், சூரியனுடைய தாக்கம் இருக்கு இல்லைங்களா, நம்மளால் முடியலையே அப்படின்னு யோசிக்க தோணுதுங்களா? தங்களால் இயன்ற அளவுக்கு அந்த வெற்றிவேர் மாலை ஒன்று வாங்கி அவருக்கு அணிவித்தீர்களானால், இந்த ராசி அந்த ராசின்னு இல்லை, குறிப்பிட்டு சொன்ன எல்லா ராசிக்காரங்களாலையும் இது முடியும். அப்படின்னா ஊரில் அங்கங்கு அமர்ந்திருக்கின்ற ஐயனுக்கு ஒவ்வொரு இந்த மாலை, வெற்றிவேர் மாலை வாங்கின்னு போய் அவருக்கு போடும்போது அவர் அகம் மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து நமக்கு வரமாய் அருள்வார். யார் யார் செய்யலாம்? 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவங்க, அஷ்டம சனியால் பாதிக்கப்படுறவங்க, புரியுதுங்களா? மத்ராச சனியால் பாதிக்கப்படக்கூடியவங்க, சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்கிறவங்க, ராகு கேதுக்களால் திருமணம் ஆகாத இருக்கிற பிள்ளைகள், அதுபோல் குடும்ப வாழ்விலிருந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகள், கணவன் மனைவி உறவு, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வெட்டிவேர் மாலையை வாங்கி இந்த சங்கடகர சதுர்த்திக்கு அது அவருக்கு போடும்போது என்ன ஆகுனா, ரொம்ப 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 அந்த வெற்றிவேரோட தன்மை அதுதான், குளிர்ச்சி. அவர் சாந்தப்படுத்திடுவார். ஏன் சாந்தப்படுத்துகிறார் எப்படின்னா, அவரோட வயிற்றில் பெல்ட்டாகவே பாம்பை தான் கட்டியிருக்கார். ராகுகேதுகளை தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். எல்லாமே சொல்கிறீங்களா, பாட்டு கூட இருக்கு, 9 கோளும் ஒன்றாய் சேருதில்லை, அதுதான் அவர் தான். அதனால் தனித்தனி பரிகாரங்களை விட இந்த கோடையில் நீங்கள் செய்தீர்களானால், இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தணும்ல. எல்லா நாளும் சங்கடகர சதுர்த்தி வராது, மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். அப்போ வரும்போது அதை நம்ம பயன்படுத்தணும், புரியுதுங்களா? நீங்கள் கொட்டை கொழுட்டை சுண்டெல்லாம் வாங்கி நம்ம படைச்சி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாலைகள் புஷ்பங்கள் தான் அவங்கள சாத்திடுறாங்க. இப்போ அவர் அதை 1 நிமிடம் அனுபவிக்கிறாரு.
அப்போ இது இந்த மாலை யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்து சரி ஓகே அவர் பிரச்சனை என்னப்பா பார்த்து தீர்த்து விடுன்னு சொல்லிவிடுவார். அவர் சொல்ல தேவை, அவர் நினைத்தாலே போதும். அதனால் இன்றைய நாளை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். புரியுதுங்களா? ஓகே, இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாமா? சரி, இன்றைய ராசி முதல் ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக இருக்கிறது மேஷம். இப்போ இந்த மேஷத்தில் 3 கிரகம் சேர்ந்துருக்குங்க. அடுத்த மாதத்தில் குரு மாறிடுவார், சூரியனும் மாறிடுவார், சுக்கிரனும் இதே மாதிரி தான் ஒரு 20 நாள் 30 நாள் கழித்து மறுபடியும் மாறுவார். அப்போது இந்த மேஷத்துக்கு இன்றைய நாளில் என்ன செய்யுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவரோட வாக்குஸ்தானம் இன்றைய தினம் பாதிக்கப்படும். அவர் நினச்சதை சொன்னதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அவருக்கு வர வேண்டிய லாபத்தை நீ தடுத்து கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? உடனே கோவம் வந்துடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே போயிடணும். இல்லை கணபதி வழிபாடு அப்படி பண்ணும்போது நீங்கள் சிறப்பான முறையில் வெற்றியடையக்கூடிய ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள் இனி நாள். ஓகேங்களா? பயன்பெறுங்கள். ரிஷபராசி நேயர்களே, அதாவது செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்தால் செலவுகள் அதிகமாகும். கேட்டிருக்கீங்களா? மடை திறந்த வெள்ளம் போல் அது வழியிலே போயிட்டு தான் எந்த பிரச்சனையும் வராது. அதை தடுத்து அது அதிகபட்சமாகி அப்படின்னும் போது என்ன ஆகும்? நமக்கு அதை விட மீண்டு தான் அதிக செலவுகள் ஆகிட்டு இருக்கும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த தேவையில்லை. ஃப்ரீயாக விட்டு செலவு பண்ணுங்கள், மகிழ்ச்சி அடையுங்க. முதல்ல இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. விரயத்தில் தான் இருக்கா ராசி அதிபதி, இருந்தாலும் அது நமக்கு ஒரு ப்ளஸ் தானே. வர வேண்டியது வரப்போகுது. நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா வழிபாடை மேற்கொள்ளுங்க, ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? மிதுன ராசி நேயர்களே, அதாவது நன்மை ஒன்றே செய்யுங்கள் நன்மை விளைந்தது. பார்த்தீங்கன்னா, நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை, அது மாதிரி நன்மை உங்களை நீ சேரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். ஓய்வில் இருந்தால் அது முடிஞ்சு போன சப்ஜெக்டானாலும் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறவங்க அங்கே கவனத்தை வைக்கணும். அதில் பாதி கவனம், வேறு இடத்துல பாதி கவனம் வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க. அதனால் முழு கவனத்துடன் இருந்து நன்மை அதிகமாக பெற்று வாழ வேண்டிய ஒரு நன்னாள். கடக ராசி அன்பர்களே, ஒரு ஆதரவு கரம் உங்களை நோக்கி வருகின்றது. ஆணை முகத்தோனை வழிபட்டால் இன்றைய நாளில் சிறப்படையலாம். அதாவது கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையிலுமே தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு சுவாப மனப்பான்மை தான் போடிட்டுருக்கு. தத்தளிக்கிறோம், ஒரு ஆதரவு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. ரொம்ப தத்தளி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு குச்சி கூட ஒரு ஒரு உதவி பண்ணணும்ல. தண்ணியில் ஒருத்தர் தத்தளிக்கிறாரு, நீட்டாக ஒரு குச்சி கொடுத்து அதை பிடிச்சி வந்துடுவார்ல. அந்த மாதிரி இன்றைய கணபதி வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு ஆதரவை மீட்டு கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, அதாவது முயற்சி என்றைக்குமே திருவினையாக்கும், பயிற்சி வாழ்வியலை வெற்றியடைய வைக்கும். இது ரெண்டும் விட்டுறக்கூடாது. என்ன செய்தாலும் எது நடந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன், தலையிலேயத்தான் குதிப்பேன்னா என்ன ஆகுறது? கொஞ்சம் இறங்கி வாங்க, புரியுதுங்களா? இறங்கி முயற்சி பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். காலம் உங்கள் கையில் இருக்கிறது. கவனமுடன் பயணம் செய்தால் வெற்றி அடையலாம். புரியுதுங்களா? முக்கியமாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்போ நீங்கள் தான் கணபதிக்கு மாலை வாங்கி போடணும். போடுங்க, போட்டு பாருங்களேன். வீதியில் இருக்கிற ஒரு வெட்ட வெளியில் இருக்க வாங்கி போட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிற முயற்சி வெற்றி அடையும். கன்னி ராசி அன்பர்களே, சுகமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் மன சங்கடம் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. எது நடக்குமோன்னு அது நடக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். புரியுதுங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதுவாக ஆகிவிடப் போகிறாய். அது எந்த மாற்றமும் இல்லை. அதை விட்டுட்டு அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி எதுக்கு பார்க்க வேண்டியதே இல்லையே. அதாவது சுகமாக இருக்க வேண்டும், நன்மை அளிக்கக்கூடிய வகையில் வாழ வேண்டும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு மட்டும் நினைங்க. அதுவே உங்களுக்கு வாழ்வில் ஏற்றங்களை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான கணபதி வழிபாடை மேற்கொள்ளுங்கள். ஒரு வெற்றி வேறு மலை வாங்கி கொடுத்தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ராசியிலே இருக்கார், ட்ரையாக வச்சுருக்காரு, காவி துண்டு கட்டாத குறை தான், மீதி எல்லாம் கொடுத்துட்டாரு, ஞானத்தை கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? இந்த கேது எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது, குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் தெரியும்.
இந்த கேதுவே ராசி அதிபதி செயல்பட ஆரம்பிச்சிடுவார். புதனாக மாறிடுவார். அப்படியே சொல்கிறாங்களா ஒரு கேரக்டராக மாறிடுறேன்னு. இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை வேறு, ஆனால் அந்த பார்வை வந்ததுக்கப்புறம் அவர் செய்ய போகிற வேலை வேறு. அப்போது நிறைய நன்மைகள் செய்ய போகிறார். அவருக்கு இன்றைய நாளில் சென்று வாங்கி தந்து மகிழ்ந்து வெற்றி அடையுங்கள். துலாம் ராசி நேயர்களே, அதாவது வெற்றிங்கிறதுக்கும் தோல்விங்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இல்லை. தோல்வி பாடம், வெற்றி மகிழ்ச்சி. அதனால் நீங்கள் செய்கிற விஷயங்கள் அனைத்தும் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன தோல்வியில் பாடம் எடுத்துக்கிட்டீங்களோ அதை ரிப்பீட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ராசி அதிபதி ராசி அந்த நாயகன் எங்கே இருக்கிறார், எந்த கிரகத்துடன் இணைவில் இருக்கார் அப்படின்னும்போது அவர் இரு கிரக சேர்க்கையில் மாட்டிகிட்டு குருவோட சேர்க்கையும் இருக்கார், சூரியனோட சேர்க்கையும் இருக்கார். அப்போது மகிழ்ச்சி வருவது போல் வரும், கரைவது போல் கரையும். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கையில் வச்சுக்கிட்டா அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுடணும். கொஞ்சம் லேட்டாகனா கரைஞ்சி தான் போகும். புரியுதுங்களா? அதனால் இப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துனீங்கன்னா வெற்றி 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 உங்கள்கிட்ட தான் வெற்றி இருக்குது. ஓகேங்களா? விருச்சிக ராசி அன்பர்களே, அதாவது உயர்வு அடையக்கூடிய இடம், பாக்கியம் எல்லாமே இருக்கிறது. வீடு கட்டியாச்சு, பால் காய்ச்சியாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம தொழிலுக்கான இடத்த நிர்மாணம் பண்ணணும், நம்ம தொழில் நல்லா போகணும். அப்படின்னும்போது மனைவி உங்களுக்கு துணை புரிவாங்க. இந்த நேரத்தில் மனைவியால் பலனடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் வீட்டில் சனியோடு இருந்தாங்க, அப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாங்க. இப்போ அப்படி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு உயர்வுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, அதாவது ஒரு பயம் இருக்கும், அடுத்தது ஒரு மறதி இருக்கும். ஏதாவது ஒரு வண்டி சாவி இல்லை வண்டியை கூட ஏன்னா வச்சுட்டு வண்டி எங்கெங்க அவ்வளோ பெரிய வண்டி எங்கே வச்சுட்டு தொலைக்கிறதுனா எங்கேயாவது விட்டுட்டு எங்கேயாவது போகிறது, அப்புறம் மறந்துடுறது, அப்புறம் அதை தேடுறது. அந்த மாதிரி கைப்பொருள்கள் தவறுவதற்கும் ஞாபக மறதி இருப்பதற்கும் ஒரு பெரிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சற்று கவனம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். கவனத்தோடு இருந்தால் இன்றைக்கி நாளை ஜெயிச்சிடலாம். மகர ராசி அன்பர்களே, அதாவது உறுதித்தன்மை, நிலைத்தன்மை, தெய்வ வழிபாடு கரெக்டாக அதில் இருந்தீங்கன்னா போதும், ஜெயிச்சிருவீங்க. புரியுதுங்களா? கிரக சேர்க்கைகள் நன்றாக இல்லாத போதும் உதவி செய்வது எது என்றால் இறை வழிபாடு தான். இந்த இறை வழிபாட்டில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவி உங்களை தேடி உங்கள் இடத்துக்கு கொடுக்கும். அது என்னங்க கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். அதனால் அது போன்ற ஒரு உதவி இன்று கிடைக்க காத்திருக்கின்றது. கணபதியை தொழுது பலனடையுங்கள். கும்பராசி அன்பர்களே, அதாவது எப்பொழுதும் ஒரு நேரம் காலம் இப்படி இருந்தால் தான் ஜெயிக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தாலும் பதில் சொல்லணும், அப்போ தான் ஜெயிப்பீங்க. பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, பகை தான் வரும். எத்தனை நாள் நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம்? படித்தேன்னா படித்தேன்னு சொல்லணும், எழுதுனேன்னா எழுதுனேன்னு சொல்லணும், இது பண்ணையா பண்ணணும்னு சொல்லணும், வேலைன்னா இப்படி பண்ண சொல்லணும், புதுதாக ஒரு வேலையை செய்யணும், அவ்வளோதான். இப்படி அந்த ஒரு நம்ம சுற்றுச்சூழலோடு போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இவர்கிட்ட கொடுத்தா எல்லா வேலையும் ஜெயமாகும்னு சொல்கிறாங்க. கும்பக்கலசம் மாதிரி கும்பராசிக்காரங்களை கூட்டுன்னு போய் முன்னாடி உட்கார வச்சுட்டு இந்தா அவங்க கையில் போனோம், இந்த வேலையை முடிச்சு கொடுன்னா தூங்காமல் இருந்து முடிச்சு கொடுப்பாங்க. உண்மை. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா? இப்போ பார்த்தாங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புரியுதுங்க? சனீஸ்வர பகவான் எடுத்ததை கொடுத்து விட்டு செல்வார். புரியுதுங்களா? வீடு, வாகனம், குழந்தை பேர், திருமணம் அத்தனையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நிதானமாக உங்கள் வேலையில் கவனம் வைங்க. பகை பாராட்டாமல் இருந்தாவே நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. மீனராசி நேயர்களே, அதாவது ஒரு ஆலய வழிபாடை மேற்கொண்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லுவோம். அந்த ஆலயத்திலேயே போய் உட்காந்துக்கூடாது. போனோமா நம்ம நேரடியாக இறைவன் பால் சொன்னோமா வந்துடும். கோவிலில் இருக்கிற தூண் பேசுங்க. நீங்கள் போகிற கோவிலில் இருக்கிற தூண் பேசும். நீங்கள் அங்கே போய் சாமி முன்னாடி போட்டு கண்ணதில் போட்டு டபால் அடிச்சுக்கிட்டு உந்துலாம் கும்பிட தேவை. நீங்கள் போகும்போதே அந்த தூண் பேசும். புரியுதுங்க? இது உண்மை, நிறையெல்லாம் கண்ட உண்மை. நீங்கள் ஆலயத்துக்கு போய் விக்கிரகத்தை தான் பார்க்கணும், மூலவரை தான் பார்க்கணும், உச்சவரை தான் பார்க்கணும் அவசியம் இல்லை.
எந்த மூலையில் இருந்து அந்த சுவற்றில் சொன்னாலும் அது கேட்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ராசி மீன ராசி. அதாவது தன்னை ஒரு தெய்வ கடாட்சமாக உணர்ந்து அதை செய்யும்போது வெற்றி அடைவீர்கள். புரியுதுங்க? அதுவும் இன்றைக்கு கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அதாவது முக்கியமாக நீங்கள் கணபதிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன பொருள்னா இனிப்பு. இனிப்புனால் ஆன பொருள் அவர் கொடுக்கலாம். மோதகம், புரியுதுங்களா? சொல்கிறோம்ல, கணபதிக்கு என்ன பிடிக்கும்? மூஷிக வாகனம், மோதக அர்த்தம். அதாவது மோதகம்னு சொல்கிற ஒரு இனிப்பு, அது கொழுக்கட்டையாக கூட அது செய்ய தரலாம், இது செய்யலாம். அதை கொடுக்கும்போது அவர் மகிழ்ந்துருவார். ஐயோ இவங்க கொடுக்குறாங்கப்பா, இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து விடுபட வைப்போம் அப்படின்னு அவர் மனசு குளிரும். இனிப்புன்னா மாவு கலந்த இனிப்பு, அரிசி மாவு கலந்த இனிப்பு கொடுக்கணும். அதுதான் ஏன் அரிசி மாவு கலந்து கொடுக்கணுன்றதை நான் வாரங்களில் சொல்கிறேன். அதனால்தான் இந்த பச்சரிசி இடித்து அதில் விளக்க போகிற விஷயம்லாம் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய கர்மாவை தீர்க்கின்ற ஒரு பரிகாரம். கொழுக்கட்டை சும்மா இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை, அது நிறைய சுட்சமங்கள் இருக்குது. இதை நீங்கள் இந்த சங்கடகரி செய்து படைத்து பயனடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.